கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நல்லவர். இந்த நாளிலும் அவர் உயிரோடு இருக்கிறவர். நாம் கூப்பிடும்போது பதில் கொடுக்கிற தெய்வம், ஜெபிக்கும்போது ஜெபத்திற்கு அதிசயம் செய்கிறவர், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழும்போது அற்புதத்தை செய்கிறவர், அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும் போது அற்புதம் செய்கிறவர். கலங்காதீங்க, உங்கள் எதிர்காலம் மேன்மையாக இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு அற்புதத்தை இயேசுப்பா செய்வார். நம்பிக்கையா இருங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 26:7. நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி அப்படின்னா குற்றம் இல்லாமல் வாழ்வது, குற்றம் இல்லாமல் வாழ்வது, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருப்பது. பைபிளில் லூக்கா சுவிசேஷத்தில் சகரியா எலிசபெத் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தால்னு பைபிள் சொல்லுகிறது. நம்மாலேயும் முடியும். முடியாத காரியம் எதுவுமே இல்லை. சில சொல்லுவாங்க முடியலை, குடிக்காமல் இருக்க முடியலை, செட் பிடிக்காமல் இருக்க முடியலை, தப்பு பண்ணாமல் இருக்க முடியலை. முடியும். ஏசப்பட்ட வந்து, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக இருக்கிறேன், இருந்து எனக்கு விடுதலை பெற முடியலை, எனக்கு விடுதலை தாருன்னு கேட்டால் அவர் தருவார். எப்படி தருவார்? ஏசப்போடைய பரிசுத்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு சிந்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம வந்து பாவங்களை அறிக்கையிட்டு சொல்லி மன்றாடினா விடுதலை தருவார். அதான் குற்றம் இல்லாமல் கையை கழுவுவது, குற்றம் இல்லாமல் வாழுவது. அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏசப்பா ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருக்கிற மாதிரி ஏற்றுக்கொண்டவர் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை ஒன்றொன்னா படிப்படியாக மாறணும். நிறைய கேரக்டர் மாறணும். அதில் தான் அற்புதமே இருக்குது. நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை மாற்றாமல் அதே பெருமை, அதே ஆணவம், அதே பந்தா, அதே கீழ்ப்படியாமல், அதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே வராது. அதெல்லாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா நான் குற்றமில்லாமல் வாழ முயற்சி பண்ணுவேன். உமக்கு முன்பாக குற்றமில்லாத ஒரு நல்ல மனிதனா, நல்ல மனுஷியா, நீர் நேசிக்கத்தக்கதா நான் வாழுவேன், வாழ முயற்சிப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. பெரிய காரியத்தை பார்ப்பீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் குற்றமில்லாமல் வாழ நீர் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து தங்களுடைய குற்றங்களை உம்மிடத்திலே வந்து அறிக்கையிட்டு உம்முடைய இரத்தத்தினால் கழுவி விடுதலை பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எல்லாரையும் தொடுங்க, அதிசயங்களை செய்யுங்க. குறிப்பாய் பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். சமாதானருக்கு சமாதத்தை கொடுங்க. வியாதி நிமித்தம் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினைகள் விலகட்டும். வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும். தங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறதுனால சுற்றி இருக்கிற மக்கள்னால பொறாமை அடைந்து அதன் நிமித்தம் பாதிப்பு இருந்தால் விடுதலை தாரும். தங்களுடைய பொறாமையற்சி நம்முடைய பிள்ளைகளை அணுகாமல் காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்தி நன்றி. எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.